அதுதாங்க நானும் சொன்னேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா, திரும்பி வந்தது உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன் மாப்பிள்ளைன்னு சொன்னேன். என்னவோ சொல்லி சமாளிச்சிட்டேன். அவர் காலையில ஃபோன் பண்ணி கேட்டாரு, சொன்னேன். இப்ப மறுபடியும் ஃபோன் பண்ணி ஆரம்பகிட்ட போனை கொடுங்கன்னு சொன்னா நான் என்னத்தங்க சொல்லி சமாளிக்கிறது? என்ன பிரச்சனைன்னு தெரியல, எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் சொன்னா அவங்க வேற டென்ஷன் ஆயிடுவாங்க. கல்யாண நேரத்துல இப்படி ஒரு பரபரப்பு வேண்டாமேன்னு பாக்குறேன். வாங்க மாப்பிள்ள. வணக்கம். வாங்க 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 வணக்கம். வாங்க உட்காருங்க. என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு பொறுத்து வந்திருக்கீங்க? சும்மாதான் மாமா, அலமு இருந்தா பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஓ அப்படியா? என்ன விசேஷமா ஏதாவது உண்டா? ஒண்ணு இல்ல மாமா, காலையில பட்டு சேலை வாங்க போனோம். அலமுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். அவ எடுக்கல. அப்புறம் அத்தைக்கு ஃபோன் பண்ணேன். எங்கேயோ வெளியே போயிருக்கிறதா சொன்னாங்க. அவ டேஸ்ட் என்னன்னு தெரியாம நாமளும் ஏதாச்சும் ஒண்ணு எடுத்து அது அலமுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா அப்புறம் எடுத்தது வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? அதான். ஓ ஆமாமா, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் என் மொபைல போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன். அது அலமுகிட்ட காட்டிட்டு அவ எதை ஓகே பண்றாளோ அதை வாங்கிடலான்னு பிளான். அலமு எங்கத்த? உள்ள இருக்காடா? அலமு வெளியே போயிருக்கா மாப்பிள்ள. என்னத்த காலையில போனவ இன்னுமா வரல? வந்துட்டா வந்துட்டா. அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தா திரும்பி வந்துட்டா. அங்க இருந்து திரும்பி வந்த அப்புறம் அது மங்களாவை பார்க்க போயிருக்கா. ஓ, மங்களாவுக்கு எம்ப்ராய்டரி பண்றது, ஸ்வெட்டர் பின்றது, இந்த வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஸ்வெட்டர் பின்னி கொடுக்கணும்னு ஆலமுக்கு ஒரு ஆசை. அதான் மங்களா கிட்ட போய் எப்படின்னு கத்துட்டு வரதுக்காக போயிருக்கா. வணக்கம் தம்பி. வாங்க வாங்க. வணக்கம். ஐயோ உட்காருங்க. எதுக்கு எழுந்திரிச்சுக்கிட்டு உட்காருங்க. வீட்டுல அம்மா அக்காலாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஏமா எங்கம்மா இந்த அலமோ? என்னம்மா பேசாம இருக்க? உள்ள இருக்காளா? போன் பண்ணா எடுக்கவே மாட்டேன்றா. எங்கேயோ வெளியே போயிருக்காங்க போல இருக்கு. காலையில போனவ இன்னுமா வரல? இல்ல, வந்துட்டு மறுபடியும் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க போல இருக்கு. திரும்பி எங்கம்மா போயிருக்கா? நீங்க தான் அருமையா ஸ்வெட்டர் பண்ணி கொடுப்பீங்களாமே, உங்ககிட்ட ஸ்வெட்டர் பின்ன கத்துக்கணும்னு அலமுக்கு ரொம்ப ஆசையா. அதான் ஸ்வெட்டர் பின்றதுக்கு நூலு, குரோசா ஊசி இதெல்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கடைக்கு போயிட்டு அலமு உங்க வீட்டுக்கு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே மாமா? ஆமாமா. சரிங்க மாமா, நான் கிளம்புறேன். அலமு வந்ததும் நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. நான் செலக்ட் பண்ணிருக்கிற பட்டு சேலை படத்தை எல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். பார்த்துட்டு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. சரி மாப்பிள்ள. வர மாமா. வரத்த வரங்க. சரிங்க. அற்புதமான மனுஷன். எவ்வளவு நாகரிகம், எவ்வளவு இங்கிதம். உண்மையிலேயே அலமு கொடுத்து வச்சவன். எங்க இருக்கான்னு தான் தெரியல. இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கறேன். எடுக்கலையாங்க?
இந்த பையன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். சேட்டை பண்ணிட்டே வரான். சேட்டையா? ஆமா, முதுகு பக்கம் கைய விடுறான், இடுப்பு கிள்றான். சரி, என்னன்னு நான் பாத்துக்கிறேன். அண்ணா, வண்டி அப்படியே ஓரமா நிப்பாட்டுங்க. சரிப்பா. ஹலோ, கீழ இருங்க. என்னங்க? கீழ இருங்க. வெளிய வா. என்ன? வா. என்னங்க? என் ஸ்டாப் இன்னும் வரலங்க. டேய், என்னடா திமிரா? என்னங்க அடாபடான்னு பேசுறீங்க? மரியாதையா பேசுங்க. டேய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு மரியாதை பத்தி பேசுற நீ? தம்பி, ஏன்பா பிரச்சனை பண்ற? சும்மா இருண்ணே. இவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாதுண்ணே. இவன் அத்தை பொண்ணு, என் முறை பொண்ணு. இவ பக்கத்துல உட்காந்துட்டு சேட்டை பண்ணிட்டு வரான். இவன் பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? யோ யோ இரியா, என்னையா சொல்ற? நான் இந்த பொண்ணுகிட்ட சேட்டப் பண்ணனா? எப்பயா நடந்தது? டேய், எனக்கே தெரியாம புது கதை சொல்றியா? என்ன நான் பொய்யா சொல்றேன்? சித்து, விடு, வேண்டாம். எதுக்கு தகராறு? நம்ம வேற ஆட்டோல போய்க்கலாம். முதல்ல அது செஞ்சு தொலைங்க, இந்த ஆளை விடுங்க. சித்து, போயிடலாம் சித்து. இந்த மாதிரி பொறுக்கி கிட்ட எல்லாம் வம்பு வச்சுக்க வேண்டாம். எது பொறுக்கியா? ஏய், யார் பொறுக்கி? என்ன சும்மா இருக்க முடியாம ஆளை சீண்டி விட்டு பாக்குறியா? போட்டேன்னு வையே. டேய், அட்ரா அட்ரா பார்க்கலாம். டேய் வேணாண்டா, சம்பந்தமே இல்லாம நீ சண்டை போட்டுட்டு இருக்க. பிரச்சனையாயி போயிடும், விடு. விடுறதா? பக்கத்துல இருக்கிற பொண்ணுகிட்ட நாகரிகமா நடக்க தெரியாத பொறுக்கி நீ உன்னையாண்ட விடணும்? உன் முறைப்பட்ட கிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டா பொறுத்துப்பே நீ? பாத்துக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே போறேன். நான் தான் பண்ணலன்றல, அப்புறம் என்ன டார்ச்சர் பண்ற? நீ பண்ணாமலடா அவன் என்கிட்ட சொல்லுவா. ஹே சிந்து, அவன் பண்ணனா இல்லையா? பண்ணா சித்து. என் இடுப்ப புடிச்சு கிள்னா. காட் ப்ராமிஸ். அடி பாவி, உன்கிட்ட இருந்து அரடி தள்ளி தானடி இருந்த. இப்படி அநியாயமா போய் சொல்றியே நீ. யாரா போய் சொன்னா? இருக்கியா? யோ, நடு ரோட்ல வச்சு சண்டை போறீ, உனக்கு அறிவு இல்ல? போலீஸ் வந்தா என்ன யாரு? போயா போயா. வசந்த் போலாம். டேய் கூமுட்ட, நான் அவளை தொட்டு இருந்து நீ என்ன அடிச்சிருந்தா கூட பரவாயில்லடா. ஒண்ணுமே பண்ணாம அப்பாவே இருந்த என்ன அடிச்ச பத்தியா? இதுக்கு நீ அனுபவிப்படா. இப்போ உன் நல்லதுக்கு சொல்றேன், கேட்டுக்க. இவளை நீ நம்பாத. ஜாக்கிரதையாரு. அவ உன் முன்னாடி உத்தமின்னு காட்டிக்கிறதுக்காக என்ன அடிவாங்க வச்சிருக்கா. இதுக்கு அவ கண்டிப்பா அனுபவிப்பா. மறுபடியும் சொல்றேன், உன் தலையில மிளகா அரைச்சிட போறா. ஜாக்கிரதையாரு. யார பத்தி என்னடா? இது நடக்குதா இல்லையான்னு பாடுறா. அவன் ஏதாச்சும் சொன்ன சொல்லிட்டு போறான். நீ எது கோவப்பட்டுட்டு இருக்கா? நாதன், நான் ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கேன். அதை உங்ககிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணிக்க முடியும். என்னோட பிரச்சனைலேருந்து வெளில வர்றதுக்கு நீங்க மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். அதனால கீழே கொடுத்துருக்கிற சென்னை அட்ரஸ்க்கு உடனே வாங்க. ப்ராப்ளம் நல்லபடியாக சால்வ் ஆகிற வரைக்கும் எங்க வீட்டில இருந்து யார் ஃபோன் பண்ணாலும் அட்டென்ட் பண்ண வேணாம். யார் எது கேட்டாலும் எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கும் ஃபோன் பண்ண வேண்டாம். ஃபோன் அட்டென்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். ப்ளீஸ் நாதன், ஹெல்ப் மீ. அலமோ காணோமா? என்னம்மா சொல்ற? ஆமா மங்களம், காலையில அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொன்னப்ப கூட நீயும் கூட இருந்தல்ல? ஆமா. ஆனா அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன மாதிரியே தெரியல. நான் போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறா, இவர் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. பூபாலம் மாப்பிளையும் போன் பண்ணி பாத்திருக்காரு, அந்த போனையும் எடுக்கலையா. நீ கூட வந்து சொன்னியே போன் பண்ணா எடுக்கலன்னு. எனக்கு பயமா இருக்குமா. ஏமா இது ஏமா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? எப்படி சொல்றது? நீ வந்திருக்கும் போது மாப்பிள்ளை இருந்தாருல, அப்பதான் உங்க அப்பா அலமு மங்கள வீட்டுக்கு தான் போயிருக்கான்னு ஏதோ மாப்பிள்ளை கிட்ட சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கும் போது சரியா நீ வந்து நிக்கிற. வந்து நின்னவ நீ சும்மா இருந்தியா? அலமு எங்கம்மான்னு கேட்டேன். நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. எனக்கு இப்படிலாம் நடந்திருக்குன்னு தெரியாதேம்மா. தெரிஞ்சிருந்தா எதையாச்சும் சொல்லி சமாளிச்சிருப்பேன்ப்பா. விடுமா, மாப்பிள்ளை பெருந்தன்மையான ஆளு. அவரா ஏதோ புரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு இவங்களை சங்கடப்படுத்த வேண்டான்னு கிளம்பிட்டாரு. இப்ப பிரச்சனை என்னன்னா, மாப்பிள்ளை நம்ம பத்தி என்ன நினைக்கிறாருங்கிறது இல்ல, அலமு எங்க, அதான் பிரச்சனை. ஏன் மங்களம், அவ காலையில ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதா சொன்னாலே, அவ எங்க போயிருப்பான்னு உனக்கு ஏதாவது தோணுதா? தெரியலையம்மா.
காலையில என்கிட்ட சொல்லும்போது சுந்தரி வீட்டுக்கு போறேன்னு சொன்னா. அப்புறம் உன்கிட்ட சொல்லும்போது வள்ளி வீட்டுக்குன்னு சொன்னா. ஏன்டி இப்படி மாத்தி மாத்தி பேசுறான்னு கேட்டா சுந்தரியும் வள்ளியும் ரெண்டும் ஒண்ணுதான் சொல்றா. ஆக மொத்தம் காலையில அவ சரியில்லம்மா. ஏதோ காரணத்துக்காக யாரையும் பார்க்க போற மாதிரி ஒரு பதட்டத்திலே இருந்தாமா. இந்த வியாக்கியானத்தால இப்ப சொல்லு. காலையிலேயே சொல்லியிருந்தேன்னா அவளை போக விடாம தடுத்திருப்பேன்ல. எனக்கு எப்படிமா தெரியும்? ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. அதை வச்சு அலமுவ போவிடாதன்னு சொல்றதுக்கு எப்படிமா முடியும்? போதும்மா, ஒருத்தர் ஒருத்தர் குத்து சொல்லிக்கிறது நேரம் இல்லது. அலமு எங்க போயிருக்கா, யாரை பார்க்க போயிருக்கான்னு யோசிங்க. இதுக்கு மேலே எந்த தகவலும் இல்லாம சும்மா இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. யாருங்க போன்ல? மாப்பிள்ளதான். இப்பதான் போனாரு, அதுக்குள்ளே போன் பண்றாரு. என்னன்னு தெரியலையே. அலமு மங்களா வீட்டுக்கு போயிருக்கான்னு ஏன் போய் சொன்னீங்கன்னு கேட்டா ரொம்ப தர்ம சங்கடமா போயிடும். அதுக்காக போன் எடுக்காம இருந்தீங்கன்னா ரொம்ப தப்பா போயிடுங்க. போன் எடுத்து பேசினா தானே என்ன விஷயம்னு தெரியும். ஆமாப்பா, எடுத்து பேசுங்கப்பா. என்ன மாப்பிள்ள, என்ன விஷயம்? இல்ல, உங்ககிட்ட ஒரு தகவல் சொல்லணும். தகவலா? என்ன மாப்பிள்ள? அது சொல்லாமா வேணாமான்னு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு மாமா. பரவாயில்ல, சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் தயங்க வேண்டாம். ஒண்ணு இல்ல, நேத்து அலமு கிட்ட பேசினப்போ அலமு ஒரு விஷயம் சொன்னா. என்ன சொன்னா? இல்ல, அது என்னன்னா. என்ன மாப்பிள்ள, ஏன் தயங்குறீங்க? ஒண்ணு இல்ல மாமா, அலமு என்ன விரும்புற விஷயம் தெரியாம துரை மச்சான், அத்தை எல்லாம் சேர்ந்து அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க இல்லையா, நாதன். ஆமா. அலமு வேண்டான்னு சொல்லியும் விடாம அலமுவை துரத்துனாரு. அவருக்கு என்ன? அவர்தான் நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு கண்ணியமா விலகிட்டாரு. கண்ணியமா விலகிட்ட மாதிரி தெரியல மாமா. என்ன சொல்றீங்க? ஆமா மாமா, அந்த ஆள் இன்னமும் அலமுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு போல இருக்கு. என்ன மாப்பிள்ள இது? என்னால நம்பவே முடியல. என்னம்மா? அலமு என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னப்ப என்னாலையும் நம்ப முடியல மாமா. அலமுவுக்காக என்ன பார்க்க ஜெயிலுக்கெல்லாம் வந்தாரு. வந்தாளா இப்படின்னு எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஆனா சொன்னது அலமுங்கிறப்போ நம்பாமலே இருக்க முடியல மாமா. அலமு என்ன சொன்னா? அது இந்த மாதிரி நாதன் தொந்தரவு பண்றாரு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொன்ன மாமா. நான் தான் அவளோட பயத்தை சரியா புரிஞ்சுக்காம என்ன பண்ணிட போறாருன்னு விட்டுட்டேன் மாமா. மாமா, இப்ப அலமுவை பத்தி எந்த தகவலும் இல்லாம இருக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு மாமா. என்ன மாப்பிள்ள நீங்க இதையே முன்னாடியே சொல்லல? இல்ல மாமா, வீட்டுக்கு வந்தப்ப எல்லாம் ஒரு மாதிரி பதட்டமா இருந்தீங்க. அதோட அலமு எங்க போயிருக்கான்னு தெரியாம எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு ஒரு தயக்கம். அலமுவை நான் சந்தேகப்படுறதா நீங்க நினைச்சிடக்கூடாது இல்லையா, அதனாலதான் சொல்லாம விட்டுட்டேன். கிளம்புனதுக்கு அப்புறம் தான் இத சொல்லாம இருக்கிறது சரியில்லைன்னு தோணுச்சு. அதான் உங்களை கூப்பிட்டு சொல்லிட்டேன். நாம நினைக்கிற மாதிரி இல்லாம அலமு வேற ஏதாவது வேலையை கூட போயிருந்திருக்கலாம். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பதட்டம் வந்ததுக்கு அப்புறம் எதையும் ஈஸியா எடுத்துக்காம நாதனை போன்ல கூப்பிட்டு அலமுவை பத்தி நீங்களே ஒரு வார்த்தை கேட்டுட்டு நல்லதுன்னு தோணுது. சரி மாப்பிள்ள, நான் கேக்குறேன், இப்பவே கேக்குறேன். நாதனுடைய நோக்கம் சரியில்லைன்னா நான் சரி பண்ணணும்ல, இப்பவே பேசுறேன். சரிங்க மாமா, நான் வச்சிட்டுமா? சரி மாப்பிள்ள. மாப்பிள்ள என்னங்க சொன்னாரு? அலமுக்காக நீயும் துறையும் பார்த்து வச்சிருந்தீங்களே ஒரு மாப்பிள்ள நாதன், அந்த ஆளு அலமுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இன்னும் நினைக்கிறாராம். என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, பூபாலனை வேண்டான்னு சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி அலமுக்கு நெருக்கடி கொடுக்கறாராம். இல்லைங்க, அந்த தம்பி அப்படிப்பட்ட தம்பி இல்ல. எனக்கு நல்லா தெரியுங்க. அந்த புள்ள அப்படிப்பட்ட புள்ளையே கிடையாதுங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இந்த விஷயத்தை அலமுவே நேர சொன்னதா மாப்பிள்ள சொல்றாரு. அப்ப எப்படி நம்பாம இருக்க முடியும்? இல்லப்பா, அண்ணன் அந்த பையனை அலமுக்கு பேசினப்பயே நல்லா விசாரிச்சுதான்ப்பா பேசினாரு. கல்யாணம் நடக்கலன்றது வேற விஷயம். ஆனா அண்ணன் பேசின ஆளு தப்பான ஆளா இருக்காதுப்பா. அப்படி எதுவும் இருக்க கூடாதுன்னு தான் நானும் விரும்புறேன். மாப்பிள்ளையும் அப்படிதான் நினைக்கிறாரு. ஆனா ஒருவேளை அப்படி இருந்தா அலமுவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில நாதனே ஏதாவது பண்ணியிருந்தா அப்படிதான் நடந்திருக்கும்னு நான் சொல்லல. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா அலமு வேற போன் எடுக்க மாட்டேங்கிறா. இப்படி ஒரு நிலைமையில இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வரத்தானே செய்யும். வந்த சந்தேகத்தை உடனே போக்கினாதான் நல்லது. நாதனுக்கு நானே போன் பண்ணி கேட்கிறேன்.
என்னங்க? எடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கப்பா. அண்ணே, பா என்னப்பா என்ன பிரச்சனை? அலம்பு எங்க? அலமு விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அண்ணனுக்கு நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன்ப்பா. என்னம்மா அலம்பு எங்க போனா? தெரியல தோர. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா. போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டேங்கிறா. எனக்கு என்னமோ அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன மாதிரி தெரியல. பூபாலன் மாப்பிள்ள வேற உங்க அப்பா கிட்ட என்னென்னமோ சொல்றாரு. எனக்கு பயமா இருக்குடா. மங்களா சொன்னா. ஆமா நாதன் அலம்பு விட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாராமே, என்ன விஷயம்? என்னமோ இல்லடா. அலமுக்கு போன் பண்ணி நாதன் பூபாலனை மறந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து தொந்தரவு பண்ணியிருக்காரு. அது தாங்காம அவ பூபால மாப்பிள்ளைக்கு சொல்ல மாப்பிள்ளை நமக்கு சொன்னாரு. சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் எல்லா விஷயத்தையும் விசாரிச்சு பார்க்கணும் இல்லையா? அதான் நாதன் கிட்ட விசாரிக்கலாம் நான் அவருக்கு போனை போட்டேன். போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. அலமு இந்த பக்கம் போன் எடுக்க மாட்டேங்கிறா, அங்க நாதன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு என்னமோ நாதன் தான் அலமு விஷயத்துல ஏதோ பண்ணிட்டாருன்னு பயமா இருக்கு. இருக்காதுப்பா, நாதன் அப்படிலாம் பண்ற ஆளே கிடையாது. இங்க பாருப்பா, நம்ம எத்தனையோ பேரை நல்லவன் நினைக்கிறோம். சந்தர்ப்பம்னு வரும்போது தானே அவங்க சுயரூபம் தெரியுது. நாதனுக்கும் அப்படி ஒரு சுயரூபம் இருக்கலாம் இல்லையா? இல்லப்பா, அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கல. அப்படின்னா ஏன் என் போன் அவர் எடுக்கல? என்னப்பா, நம்ம கூப்பிடும்போது ஒருத்தர் போன் எடுக்கலங்கிறதுக்காக அவர் நம்மளை மதிக்கலனோ இல்ல நம்மளை அலட்சியப்படுத்துறாங்கன்னு சொல்லிட முடியாதுல்ல. அவர் எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்காருன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஏதோ முக்கியமான மீட்டிங்ல இருந்திருக்கலாம், இல்ல டிராபிக்ல பைக் ஓட்டிட்டு இருந்திருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம்ல. சரிப்பா, அப்ப நீயே அவருக்கு போனை போடு. நான் போன் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. இவ்வளவு நேரம் பைக் ஓட்டுறதுக்கு சான்ஸ் இல்ல. நீ போடும்போது எடுக்கிறாரா பார்க்கலாம். இந்த போடுறேன்ப்பா. என்ன சொல்ற? போன் எடுக்கலப்பா. அப்பதான் நான் போன் பண்ணப்ப எடுக்கல. இவ்வளவு நேரம் கழிச்சு நீ பண்ணப்ப எடுக்கலாம்ல. ஏதோ தப்பு இருக்குது தோற. இல்லப்பா, தப்பாலாம் எதுவும் இருக்காது. கொஞ்சம் பொறுங்க. நாதன் எடுக்கலன்னா என்ன, அவங்க அம்மா போன் நம்பர் என்கிட்ட இருக்கு. அவங்கள்ட்ட போன் பண்ணி பேசி என்ன ஏதுன்னு விசாரிப்போம். வேணாயா, எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியறது சரிப்பட்டு வருமா சொல்லு. வேற வழி என்னமா இருக்கு? அலமும் போன் எடுக்க மாட்டேங்கிறா, நாதனும் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. பூபால மாப்பிள்ள என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நம்ம இதை அலட்சியமா விட முடியாதுல்ல. ஆமா, நீ அந்த தூரம் சொல்றதுதான் சரி. நமக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. பேசி பாத்துற வேண்டியதுதான். நீ போன் பண்ணி பேசுப்பா. கூடுமான வரைக்கும் அலமு பேர் இதுல இருக்க வேண்டாம். சரிப்பா. ஹலோ, வணக்கம்மா, நான் அலமுவோட அண்ணன் துரப்பாண்டி பேசுறேன். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நாதன் தம்பி அங்க இருக்காரா? இல்ல, எதுக்கு? இல்ல, அவரோட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இல்ல, அத உங்ககிட்ட பேசுறத விட தம்பி கிட்ட பேசினா பெட்டரா இருக்கும். ஏங்க, உங்க தங்கச்சிக்கு வேற இடத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்போ ஏன் பையன்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? ஏன் தேவையில்லாம அவங்கிட்ட பேசணும்னு சொல்றீங்க? இல்ல, அவரு எங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவரு. அவரு மட்டும் இல்ல, நீங்களும் தான். ஏதோ இடையில நமக்குள்ள மனஸ்தாபம் ஆயி போச்சு. அதுக்காக பழகின பழக்கம் இல்லைன்னு ஆயிடுமா? பழக்கம் அது இதுன்னு பேச்செல்லாம் பெரிய பேச்சா பேசுறீங்க. ஆனா விஷயம் என்னங்கறத நாதன் கிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்றீங்க. அப்போ எங்க பழக்கத்தை நீங்க மதிக்கலன்னு தானே அர்த்தம்? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, என் தங்கச்சி அலமுக்கு கல்யாணம் ஏற்பாடாயிருக்கு. விஷயத்த நீங்களே சொல்லிட்டீங்க. இந்த விஷயத்த நாதன் தம்பிக்கு நானே தெரியப்படுத்துறதான மரியாதை. அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். நாதன் நம்பர் தான் உங்களுக்கே தெரியுமே. நேரா அவங்கிட்ட ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே? ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாருமா. எங்க அப்பாவும் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு, எடுக்கல. நானும் 2 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எடுக்கல. அதான் இந்த விஷயத்தை எப்படி தெரியப்படுத்துன்னு தெரியாம உங்களை கூப்பிட்டேன். அம்மா, எங்களுக்காக ஒரு உதவி பண்ணுங்களேன். நாதன் தம்பிக்கு ஃபோன் பண்ணி எங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ண சொல்றீங்களா? சரி சரி, நீங்க போனை வைங்க. நான் இப்பவே அவனை கூப்பிட்டு பேச சொல்றேன். என்னம்மா, யாரு போன்ல? நாதனுக்காக பார்த்தமே அலமேலு, அவங்க அண்ணன் தோர. அதான் ஆஸ்பத்திரியில வச்சு போடாத சண்டையெல்லாம் போட்டு ஆடாத ஆட்டம்லாம் ஆடி அத்துவிட்டு போயிட்டாங்கல்ல. இன்னும் என்னவா அவங்களுக்கு? அந்த அலமேலுக்கு அவ காதலிச்ச பையனையே பேசி முடிவு பண்ணாங்க இல்லையா? ஆமா, அத சொல்லி வெறுப்பேத்த தான் போன் பண்ணாங்களா? இல்லங்க, என்ன ரொம்ப பணிவாதான் பேசினா. நடுவுல கொஞ்சம் மனஸ்தாபம் ஆனதுனால பழகன பழக்கம் இல்லன்னு ஆயிடுமாங்கறான். சரிம்மா, என்ன அதுக்கு இப்ப? பேசின சம்பந்தம் விட்டு போச்சுனாலும் ஒரு மரியாதைக்கு தகவல் கொடுக்கணுமேனு போன் பண்ணிருக்கான்.
நாதனுக்கும் சொல்லணும். ஆ. நாதன் போன் எடுக்க மாட்டேங்கிறான், அவங்கிட்ட பேசணும்னு சொல்லுங்கன்னு சொன்னான். நாம தான் அந்த குடும்பத்தோட சண்டை போட்டோம். நாதன் அவங்களோட நல்லா தானே இருந்தான், அப்புறம் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறானா? என்னவோ தெரியலங்க. ஒருவேளை மன வருத்தத்துல இருக்கானோ? இருக்காதாங்க. அலமுவுக்கு கல்யாணம்னு அவனுக்கும் தெரியும். எந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தற்கொலை வரைக்கும் போனானோ அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம்னா வருத்தம் இருக்காதாங்க. இந்த விஷயத்த சொல்றதுக்காக போன் பண்றாங்கன்னு தெரியும். எதுக்கு போன் எடுக்கணும்னு எடுக்காம விட்டுருப்பா. ஏமா, அளவுக்கு கல்யாணம் நடக்க போதேங்கிற வருத்தத்துல கிறுக்குத்தனமா இவன் எதுவும் பண்ணிக்க மாட்டானே, அது வேற பயமா இருக்குமா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவதான் நமக்கு இல்லன்னு இவன் தெளிவா இருக்கான்ல, ஏன் தேவையில்லாம பயந்துகிட்டு? சரி சரி, நீ முதல்ல அவனுக்கு போன் பண்ணு. பேசினாதான் அவன் என்ன மனநிலையில இருக்கான்னு நமக்கு தெரிய வரும். சரி, நான் பண்றேன். நான் பண்ணு. அம்மா சொல்லுங்கம்மா. டேய் நாதா, போனை எடுக்க மாட்டேங்கிறியாமே? நான் போன் எடுக்க மாட்டேங்கிறேன்னு யார் சொன்னா? அலமுவோட அண்ணன் துரைப்பாண்டியன் போன் பண்ணாரா? என்ன சொன்னாரு? அலமுவோட அப்பா துரை எல்லாரும் பல தடவை உனக்கு போன் பண்ணிட்டாங்களாம், நீ எடுக்கலையா? உன்கிட்ட பேசணுமா, அதனால உடனே உன்னை போன் பண்ண சொன்னாங்க. என்ன பேசணுமா? அதான் சொன்னியே, அலமுக்கு வேற ஒரு மாப்பிள்ள நிச்சயமாயிருக்கு, அத சொல்லணுமா? அதான் உங்ககிட்ட சொல்லிட்டாங்களே, போதும் விடு. டேய், அவங்க உன்கிட்ட பேசணுமா? பேசு, என்னன்னு தான் கேட்டுக்கோயேன். அவங்க ஒரு மரியாதைக்கு உன்னை கூப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அந்த மரியாதை நீ கெடுத்துக்கணுமா? இப்ப என்ன செய்யணுங்கிறமா? அவங்களுக்கு போன் பண்ணி பேசு, அப்பதான் நமக்கு மரியாதை. யாருப்பா? நாதனோட அம்மா தான் பேசுறாங்கப்பா. பேசு பேசு. சொல்லுங்கம்மா. நாதன் தம்பி என்ன சொன்னாரு? அவங்கிட்ட நான் பேசிட்டேன், அவனே உங்களுக்கு போன் பண்றேன்னு சொல்லியிருக்கான். அப்படியா? ரொம்ப நன்றிமா. சரிங்க, வச்சுட்டுமா? சரிங்கம்மா. என்ன சொல்றாங்க? நாதன்ட்ட அவங்க அம்மா போன் பண்ணி பேசிட்டாங்களாம், நாதன் உங்களுக்கு கூப்பிடுறேன்னு சொல்லிருக்காரு. பத்தியா, நாம ரொம்ப நேரம் ட்ரை பண்றோம், போன் எடுக்க காணோம். அவங்க அம்மா போன் பண்ணப்ப போன் எடுத்திருக்காரு. அதான் சொன்னேன், ஏதோ ஒண்ணு இதுல சரியில்லை. இல்லப்பா, நாதன் தான் உங்களுக்கு கூப்பிடுறேன்னு இருக்காருல்ல, வெயிட் பண்ணுவோம்ப்பா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்பா, அலமோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் எனக்கு தெரியும். நானும் அண்ணனும் அவங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்துட்டுமா? சரிம்மா. வரேம்மா. வாண்ணே.